கார்த்திக் தீபா சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். ரியாவை வந்து அடித்து வெளுத்தெடுக்கிறாப்புல நம்ம ஆனந்த் மீனாட்சிக்காக. அது மட்டும் இல்லாமல் ரம்யா வந்து கார்த்தி மேலே எந்த தப்பும் இல்லை, ஐஸ்வர்யா தான் எல்லாத்திட்டும் சதி திட்டம் பண்ணியிருக்காங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. வேறு லெவலில் கொண்டு போகிறாங்க. வீடியோ பிடிச்சிருக்கேன், லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரியா வந்து ஐடியா பண்ணுறாங்க. யாரோ ஒருத்தரை ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. ஒரு ஆளை வந்தோன்னே வந்து இங்கே பாரு, நான் வந்து இந்த காசை வச்சுக்க, நான் சரியாக ஒரு 10 மணிக்கு மேலே வரணும், ராத்திரி வந்தேன்னு வச்சுக்கேன், மீனாட்சி கெஸ்ட் ஹவுஸில் தனியாக இருப்பா. அந்த சமயத்தில் நான் வந்து உன்னை பார்த்து திருடன்னு சொல்கிற மாதிரி சொல்லுவேன். அந்த சமயத்தில் நீ வந்து வரணும், மீனாட்சியோட ரூம்லேருந்து வரணும். வந்த கேட்டால் மீனாட்சியை வந்து அவ கூட தான் இருந்தேன் அப்படின்னு நீ சொல்லணும். சரியா, இந்த இப்போதைக்கு 10,000 அட்வான்ஸ் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அநியாயத்துக்கு ஒரு பழியை போடுறதுக்கு வந்து ஒரு திட்டம் போட்டு இந்த விஷயத்தை வச்சு எப்படியாவது மீனாட்சியை வந்து ஆனந்த் மனசுலேருந்து வந்து தூக்கி எறிஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு வச்சுருக்காங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் அந்த ஆள் நைட்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு கரெக்டாக வந்து ஓடுறப்போ வந்து ஆனந்த், அருண் எல்லோரும், தீபா எல்லோரும் ஓடி வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கமாக ஒருத்தன் திட்டம் ஓடி போனான், நீங்கள் வந்து பிடிச்சிங்களா அப்படின்னு சொன்னோன்னே மீனாட்சி அந்த பக்கம் வராங்க. வந்தோன்னே இந்த பக்கம் மீனாட்சி ரூமில் தான் யாரோ அந்த பக்கமாக போன மாதிரி இருக்குது அப்படின்னு ரியா பேசினோன்னே செம கடுப்பாயிடுறாங்க நம்ம ஆனந்த். தேவையில்லாத வேலையெல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொன்னோன்னே, நான் தான் சொன்னேன்ல ஒரு தடவை வந்து இந்த பக்கம் செக் பண்ணி பாருங்களேன், யாரோ போன மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னு. ஆனந்த் வந்து சரி இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களா, அருண் வந்து வா போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் பார்க்குறாங்க. போய் பார்த்தா யாருமே கிடையாது. தீபா வந்து சொல்கிறாங்க, நான் தான் சொன்னேன்ல யாருமே கிடையாதுன்னு. அதை விட்டுவிட்டு இவங்க மாட்டும் வந்து யாரோ இருக்காங்க, போனாங்க, வச்சாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னப்போ கரெக்டாக ரியாவோட ரூம்லேருந்து வராங்க ஒருத்தர். வந்தோடனே என்ன என் ரூம்லேருந்து வந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு ரியா கேட்டோன்னே, ஆமாங்க இவங்க சொல்லி தான் வந்து நான் வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே, என் மேலேயே பொய் சொல்ல பார்க்குறியா, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே, தீபா வந்து கரெக்டாக வந்து ஆல்ரெடி ரியாவோட திட்டத்தை வந்து முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவரை வந்து மிரட்டி வந்து மரியாதையை உண்மையாக சொல்கிறியா இல்லை வந்து உன்னை உள்ளே தூக்கி வச்சுருட்டா அப்படின்னு சொன்னோன்னே, இந்த மாதிரி ரியா தான் வந்து மீனாட்சி மேலே பழி போடுறதுக்கு வர சொல்லியிருக்காங்க, அதுக்காக தான் காசு கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவேன், மரியாதை நான் சொல்கிறத செய்யன்னு வந்து தீபா வந்து ரியா மேலே பழி போடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே, எங்கள் ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ரியாவோட ஃபோன் நம்பர் இருக்குது. மீனாட்சி மேலே பழியை போட்டு அசிங்கப்படுத்தலான்னு பார்க்குறா. இவ வந்து திருந்தவே மாட்டா, பார்த்துக்கங்க இவளோட லட்சணம் இப்படி தான் அப்படின்னோன்னா ஆனந்த் வந்து செம கடுப்பாயிடுவான். அந்த கடுப்பில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, அவள் மாட்டுக்கு பேசாமல் இருக்கா, அவன் மேலே வந்து இப்படி ஒரு பழியை போடுறியான்னு பலாருன்னு அடிப்பாருன்னு பாருங்க. செம மாதம் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ரியாவை அடிச்சுட்டு இங்கே பாரு, இன்னொரு தடவை மீனாட்சி நீயும் அவள் எங்கே இருக்கா, நீ எங்கே இருக்க, நீலாம் வந்து கால் தூசி கூட பெறமாட்டாங்கிற லெவலுக்கு பேசிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. பாத்தியா அபிராமி அம்மா வந்து என் மருமக மேலே வந்து நீ பழி போடுறல்ல, நீலாம் வந்து சும்மா விட மாட்டேன், இப்போதைக்கு என் பையன் அடிச்சிருக்கான், அதுக்கு அடுத்தது உனக்கு வந்து இன்னும் உன்னை பற்றி எல்லா விஷயங்களும் ஒவ்வொன்றா தெரிய போகுது, அந்த சமயம் வந்து உன்னை வீட்டை விட்டு துரத்த போகிறது உறுதி, அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு அபிராமி அம்மாவும் சொன்னோன்னே, இங்கே வந்து மீனாட்சி நான் மாட்டுக்கு 7 தானே கெஸ்ட் ஹவுஸில் இருக்கேன், என் மேலே வந்து இப்படி ஒரு பழியை போடுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, உன் விஷயத்தில் நான் ஏதாவது தலையிடுறேன்னா, நான் வீட்டுக்குள்ளே வர்றதில்ல, தோப்பாரு கூடி சீக்கிரம் வந்து ஆனந்து கையால் உன்னை கழுத்தை பிடிச்சி வெளில தள்ள வைக்கல, என் பேர் மீனாட்சி கிடையாதுன்னு அவங்களும் சவால் விட்டுட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க. அந்த பக்கம் வந்து கார்த்தி வந்து சைட்டில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஃபேக்ட்ரியில். என்ன ஆச்சு அப்படின்னு ரம்யா ஒரு செகண்ட் வந்து யோசிச்சிருக்காங்க. கார்த்தி வந்து வேலை செய்கிறாரு, ஆனால் வந்து நம்மளை பற்றி ஒன்றும் பெருசாக கண்டுக்கல, நமக்கு ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்போ வந்து உதவி செஞ்சார். ஆனால் மற்றபடி வந்து அவர் தீபா வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஜெம் ஆஃப் த கேரக்டர்னில் சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தால் கார்த்தி மேலே எந்த தப்பும் இருக்காது, வேறு எங்கேயோ ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கு அப்படின்னு வந்து கரெக்டாக வந்து ரம்யா ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. ரம்யா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே, நம்ம லெட்டரை எழுதி கொடுத்தது முதல்ல வந்து கார்த்தி வாங்கி படிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது, அப்போ ஆக மொத்தத்தில் எங்கேயோ அந்த பியூன் கிட்ட தான் தப்பு நடந்திருக்குன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க நம்ம ரம்யா. உடனே வந்து ரம்யா மேனேஜர்கிட்ட சொல்லிவிட்டு முதல்ல அந்த பியூனை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே வராங்க. வந்து பார்த்தோன்னே கார்த்தி தான் வந்துட்டு லெட்டர் கொடுத்தாப்லையா அப்படின்னு, ஆமாம் மேடம் அப்படின்னோடனே பலாரன்னு அடிக்கிறாங்க. அடித்தோடனே இல்லை மேடம் யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க, வந்து 500 காசு கொடுத்தாங்க, அந்த காசு எனக்கு கொஞ்சம் உதவியாக இருந்துச்சு, அதனால தான் இந்த மாதிரி மாற்றி கொடுத்தேன் அப்படின்னோடனே, அவங்க பார்க்க எப்படி இருந்தாங்க, ஒல்லியாக இருந்தாங்க, நல்லா உயரமாக வெள்ளையாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இப்படி ஒரு கேரக்டரா, சரி யாராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ வந்து மேடம் சிசிடிவி கேமரா வந்து
வந்து கண்டுபிடிக்கலாம்ல, அதுதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, அதை செக் பண்ணிக்கலாம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிசிடிவியை ரம்யா வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. செக் பண்ணுறப்ப பார்த்தா கரெக்டாக செக்யூரிட்டி முதல்ல கையில் காசு வாங்குனதுலேருந்து எல்லாம் பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்தது இந்த லெட்டர் கொடுத்ததை இவங்க மாற்றி வச்சுட்டு மேற்கொண்ட காசை கொடுத்துட்டு எதுவாக இருந்தாலும் எனக்கு தகவல் சொல்லு அப்படின்னு வந்து ஐஸ்வர்யாவை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம கேமரா மூலமாக. ரம்யாவை கேரக்டரை வந்து நல்லா செம்மையாக பாசிட்டிவாக வேறு கொண்டு போகிறாங்க. தீபாவோட ஃப்ரெண்டாக தான் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ண போகிறாங்கங்கிறனால இன்னும் செம மாசாக இருக்க போகுது. ரம்யா இந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து தீபா கிட்ட எப்படியும் ஃபோன் பண்ணி பேச போகிறாங்க. ஐஸ்வர்யா வந்து வசமாக சிக்க போகிறாங்க. நம்ம ரம்யா கிட்ட வந்து சிக்கி அடி வாங்க போகிற சீனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்களா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.